வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். படித்ததில் கவர்ந்தது அதுதான் எனக்கு தெரியுமே. உடலை விட்டு உயிர் போனபின் உயிர் மீண்டும் உன் உடலில் புகாது, அதுதான் எனக்கு தெரியுமே. மரத்திலிருந்து உதிர்ந்த இலை மீண்டும் மரத்தில் இணைய முடியாது, அதுதான் எனக்கு தெரியுமே. மனம் ஒருமைப்படாவிடில் இறைவனின் மலரடியை நினைக்க முடியாது, அதுதான் எனக்கு தெரியுமே. பேயாய் நாள் முழுவதும் அலைந்து திரிந்து நாய் போல ஊளையிட்டு கோடி கோடியாய் சேர்த்த பொருளில் ஒரு துரும்பு கூட உன்னோடு வராது, அதுதான் எனக்கு தெரியுமே. ஆராய்ந்தறியாமல் ஆத்திரப்பட்டு அனைவரிடமும் அன்பில்லாமல் அகந்தையுடன் நடந்து கொண்டால் இழந்த நல்வாழ்வு மீண்டும் வராது, அதுதான் எனக்கு தெரியுமே. உன் உடலில் வெளியே சென்ற மூச்சு காற்று மீண்டும் உள்ளே வராவிடில் பேச்சே இல்லாது நீ வெறும் சடலம் ஆகிவிடுவாய், அதுதான் எனக்கு தெரியுமே. உடலில் உயிரிருக்கும் வரைதான் எல்லாம், மனதில் நினைவு இருக்கும் வரைதான் எல்லாம். அதற்குள் நம்மை படைத்து காக்கும் இறைவனை நினைக்காவிடில் எடுத்த பிறவி வீணாகி மண்ணுக்குள் போய்விடுவாய், அதுதான் எனக்கு தெரியுமே. தெரிந்தும் ஏன் ஒவ்வொரு கணத்தையும் இறைவனை நினைந்து கடை தேற எண்ணாமல் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய், அதுதான் எனக்கு தெரியவில்லை. நன்றி, வணக்கம்.